மலேசியாவில் எல்லை பெறும் செய்தி. டேட்டின் ஸ்ரீ பாமேலா லிங் யூஹின் கணவர் இது வாரத்தின் பிற்பகலில் கைது செய்யப்பட்டார். இந்த நடவடிக்கை அவரது மனைவி மாயமானதற்கான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக சமீபத்தியது. இச்சம்பவம் நாடு முழுவதும் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாமேலா லிங் ஏப்ரல் 2025 9ஆம் தேதி குட்கேஜாயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமையகம் செல்லும் வழியில் காணாமல் போனதாக ஈடி. இது நாட்டின் முக்கிய புள்ளியாகிய பாமேலாவின் முரணுடன் செய்த உருவாக்கியது. மாப்டேடேக் பயன்படுத்தலை கிரைந்திருப்பதாக நம்மின் சுயாதீனத்தை உருவாக்கியுள்ளது. குவாலா லும்பூர் போலீஸ் கேத்துயா தாத்துக் ருஸ்தி மோத் ஈசா தேலா மெங்கேஷ்கன் பேனஹானன் சுவாமி பேம்லா யான் பர்ஜ்ல தாத்துக் சேரி தி சேகீதர் IBU கோட்டா. Namun begitu, permohonan untuk menhan Reman suspek INI telah ditolak oleh Mahkamah Putraja, menambahkan lagi kekusutan dalam kes INI. 27. 363. முன்னெடுக்கப்பட்ட தகவலின்படி பாமேலா மற்றும் அவரது கணவரின் விவாகரத்து தொடர் சொத்து விவகாரங்களின் காரணமாக விம்மல் அடைந்துள்ளது. இவர்களுக்கு 18-20 வயதுக்கு இடையில் 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் குடும்ப சிக்கல்களும் அவர்களின் தொடர்புகளை பாதித்திருக்கலாம் என்பதை குறிப்பிட்டுச் செல்லலாம். பாமேலா குடும்ப விவகாரம் மேலும் சிக்கலடைந்துள்ளது. அதில் உள்ள 3 குழந்தைகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் முயற்சியில் காவல்துறையினர் இன்டர்போல் ஆகியோருடன் அசாதாரண அளவில் உயர்மட்ட ஒத்துழைப்பை மேற்கொண்டு செயல்படுகின்றனர். தற்போது அக்குழந்தைகள் சிங்கப்பூரில் உள்ள குடும்பத்தினரின் பாதுகாப்பில் உள்ளனர். குடும்ப விவகாரங்களை அடுத்தடுத்த சிக்கல்கள் சூழ்நிலையில் பாமேலாவும் அவரின் கணவரும் வியாபார ரீதியான பன்முக நிறுவனத்துடன் தொடர்புடைய சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு எனது சிறப்பு ஆட்சியர்களால் தீவிரமாக விசாரணை செய்யப்படுகின்றனர். இந்நிலையில் இக்கேசு ஊடகங்களும் மக்களும் அதிகம் ஆர்வமாக படித்துக்கொண்டு தடமாக பரிசோதிக்கப்படுகிறது.